வணக்கம் மக்களே. நம்ம வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா ஜோதிடத்துல வந்து என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான தானியங்களை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தானியம் வந்து ஸ்பெஷலைஸ்டா வரும். அந்த தானியங்களை வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து என்னன்னா அது தானம் கொடுக்கறது மூலமாவோ இது பண்றது மூலமாவோ வந்து என்னன்னா நீங்க வந்து பெரிய லெவல்ல வந்து வாங்க முடியும். இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து என்னன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து கொள்ளு யூஸ் பண்ணலாம். பரணி நட்சத்திரக்காரங்க வந்து நெல்லு, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்து தோரம்பருப்பு, ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து பச்சைப்பயிர் யூஸ் பண்ணலாம். மிருகசீரிஷக்காரங்க வந்து உளுந்து, திருவாதிரை வந்து எள்ளு யூஸ் பண்ணலாம். பூசம் நட்சத்திரம் வந்து கொண்டக்கடலை, பூசம் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணலாம். ஆயுள்யம் வந்து கேழ்வரகு, மகம் வந்து சோளம் யூஸ் பண்ணலாம். பூரம் வந்து கம்பு யூஸ் பண்ணலாம். உத்திரம் வந்து கோதுமை யூஸ் பண்ணலாம். அஸ்தம் வந்து மொச்சை யூஸ் பண்ணலாம். சித்திரை வந்து என்னன்னா வெள்ளை எள்ளு. ஓகேங்களா? அப்ப சுவாதி வந்து கொள்ளு, விசாகம் வந்து சிவப்பு காராமணி, அனுஷம் கருப்பு எள்ளு, கேட்டை வந்து உளுந்து, மூலம் வந்து கொள்ளு, பூராடம் வந்து கடலைன்னா பெங்கால் கிராமம் பார்த்தீங்களா அது, உத்திராடம் வந்து கோதுமை, திருவோணம் வந்து பச்சைப்பயிறு, அவிட்டம் வந்து சோளம், சதயம் வந்து வரகு, பூரட்டாதி வந்து கம்பு, உத்தரத்தாதி வந்து எள்ளு, ரேவதி வந்து பச்சைப்பயிறு. இப்ப அவங்க நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு உண்டான தானியங்களை யூஸ் பண்ணலாம். ஓகே. அது இல்லாம தாராபலன் படி உங்க நட்சத்திரத்துக்கு 1, 2, 3, 4, 5 இந்த நட்சத்திரம் வர்றது வந்து என்னன்னா சம்பத்துத்தாரை, சேமத்தாரை, சாதனத்தாரை, மித்திரத்தாரை, பரமமித்திரத்தாரை. அப்ப இந்த 5 தானியங்களையும் நீங்க வாங்கி தானம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராவது அசைச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நம்மள யாருக்காவது வந்து அஸ்ட்ராலஜி மேல பிலீஃப் இல்லைன்னா நம்பலாம். இப்ப வந்து என்னன்னா யாராவது வந்து உங்ககிட்ட வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து சொல்லுவாங்க முன்னக்கடையில போயிட்டு ஒரு 4 பஜ்ஜி வந்து சாப்பிடுங்க, பசி வந்து தீந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரிப்ளை வந்து சொல்றாங்க, அது எப்படி சாப்பிட்டா எப்படி பசி தீரும் அப்படின்னா, சாப்பிட்டா எப்படி பசி தீரும்னா நீ சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். அப்ப வந்து நம்ம இந்த விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அப்ப தெரியும் நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மறக்காம ஜாதகம் பார்க்கணுமா 6383862221 நம்பருக்கு வந்து திங்க் பண்ணுங்க. இது உங்க வாழ்க்கையோட அதிர்ஷ்ட கடவை இருக்கலாம். வாட்ஸ்அப்ல திங்க் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் டைம் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா நம்ம உடனே ஒரு 2 ஹவர்ல வந்து ஏதாச்சும் சாட்டர்டே சண்டேஸ்லாம் நம்ம ஃப்ரீயா இருக்கும். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு பக்காவா ஜாதகம் பார்த்து அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பக்கா பரிகாரங்கள் எல்லாமே பக்காவா சொல்லுவோம். ஓகேங்களா? உங்க வாழ்க்கையின் அதிர்ஷ்ட திறவுகோள் வந்து இங்க இருக்கும். அதுல ஜாதகம் பார்க்குற ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஏதாச்சும் நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் நம்ம வந்து பண்றோம். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப். நன்றி.